ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தான் உருவாக்கின மனுஷன் அவனை மண்ணிலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆனால் எப்படி இருந்திருக்கணும்? நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவன் உள்ளவனானான், அவன் உயிர் பெற்றான். அப்படி தானே இருந்திருக்கணும். அங்கே என்ன சொல்கிறாரு? அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்போது ஒவ்வொரு மனிதனும் ஆவிய ஆத்மா சரீரம் என்கிற 3 பகுதிகளாக உருவாக்கப்பட்டது. எப்படி நம்முடைய தெய்வம் ஒரே தெய்வம்தான், ஆனால் 3 விதங்களிலே செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுள். இஸ்லாமியர்கள் அவர்கள் சொல்வார்கள் ஏக இறைவனின் திருப்பெயரால் என்றுதான் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பார்கள். இஸ்லாமியர்களுடைய கடைகளில் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் கூட நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று எழுதியிருப்பாங்க. அதில் அநேகர் எழுதுவது ஏக இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு போட்டு தான் அந்த கடையினுடைய நேம் எழுதுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் 3 கடவுள்னு சொல்கிறீங்க, திரித்துவம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கடவுள் மூவர் இல்லை, திரித்துவமாக இல்லை, அவர் ஏகத்துவமாக இருக்கார், அவர் தான் அல்லாஹ், இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் திரித்துவம் என்று சொல்கிறதுனால அவங்க 3 கடவுளை வணங்கலை, ஒரே ஒரு கடவுள் தான். 3 விதங்களிலே அவர் செயல்படுகிறார். பிதாவாகிய தெய்வம், அவருக்குள் இருந்து வருகிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதான் குமாரன். அவருக்குள் ஒரு உயிர் இருக்கு பாருங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர். சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு முறை ஒரு புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் ஆவி ஆத்மா சரத்தை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த போதகர் திங்கட்கிழமையிலிருந்து பைபிள் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, பைபிள் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, பல புக்ஸ் வாசிக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரசங்க அந்த வரையறைக்குள்ளே அவரால் வர முடியலை. எப்படி குறித்த நேரத்துக்குள்ளே நான் பேசுவேன்னு சொல்லி அவருக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆகிட்டு அவரால் பிரசங்கம் தயார் பண்ண முடியல. சனிக்கிழமை காலையிலிருந்து உபவாசத்தோடு ஜெபிக்கிறார், அவரால் பிரசங்கத்தை தயார் பண்ண முடியல. ஆகவே சாயங்காலம் போல் ரொம்ப மனசோர்வு அடைந்தவராய் கடற்கரையில் நடந்து போயிட்டுருக்கார். யாரும் இல்லாத ஒரு கடற்கரையில் தனிமையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன், அவன் என்ன செய்கிறான், அந்த கடற்கரை மணலில் ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு உள்ளே அந்த கடல் தண்ணியை அள்ளி கொண்டு அந்த குழியில் நிரப்புறதுக்கு ஊற்றுறான். திரும்ப போய் அள்ளிட்டு வாரான், திரும்ப ஊற்றுறான். என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த போதர்கிட்ட தம்பி என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ தம்பி சொன்னான், ஐயா, இந்த கடல் தண்ணி எல்லாம் கொண்டு இந்த குழியில் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி, இது இத்தினூண்டு ஒரு சின்ன குழி தோண்டி இருக்க, அவ்வளோ பெரிய பறந்து விரிந்த கடல், அவ்வளோ தண்ணி நீ கொண்டு இதில் ஊற்றிடுவியோ? அப்போ அந்த சின்ன பையன் கேட்டானா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருங்கிறது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் ஐயா, அதை உங்களுடைய அந்த சின்ன மூளைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களே, இது நியாயமான்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் காணாமல் போய்விட்டானான். அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம். இப்படி ஒரு சம்பவம் காலகாலமாய் சொல்லப்படுகிறது. இப்போ மனிதன் ஒருவன் அல்ல, 3 பகுதிகளாக இருக்கிறார். ஆனால் மனிதன் ஒருவன் தான். அதே போலத்தான் கடவுள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு இந்த கடினமான சப்ஜெக்டை எளிமையாய் கற்றுத்தார். காலைதோறும் இதில் சின்ன சின்ன விஷயங்களாக நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள பிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யார்? ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா, வசனத்தின் பிரசித்தம் எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.